வணக்கம். வாழ்கோளமுடன். நேற்றைய தினம் சென்னையில் ஒரு சாலை விபத்தில் ஒரு குழந்தை 10 வயசான ஒரு குழந்தை பெண் குழந்தை இறந்துட்டாங்க. ஸோ நம்ம ரொம்ப பக்கம்தான், எங்கள் பகுதிக்கு ரொம்ப பக்கமானது. ரொம்ப வருத்தமாக இருக்குது இது கேட்கும்போது. லாரிக்காரர் மேலே ப்ராப்ளம், அந்த விஷயங்கள் ஏதோ இன்றைக்கி பார்க்குற நிறைய இதில் லாரிங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, அந்த லாரி டிரைவர்ஸில் எப்படி ஓட்டணும் அட்வைஸ் பண்ணுறாங்கன்னும் போது, இத்தனை நாளாக என்ன பண்ணுறீங்கன்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இத்தனை நாளாக ஹெல்மெட் போடல, இன்சூரன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னா எல்லா இடங்களையுமே நிப்பாட்டி ஏதோ ஒரு வகையில் ஃபைன் போடுறீங்கன்னும் போது இவங்களெல்லாம் யார் கேட்பானே புரியல. சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது. பேரண்ட்ஸ்க்கே இன்றைக்கி விழிப்புணர்வு இல்லைங்க, மன்னிக்கவும், அது உண்மை, நம்ம ஒத்துக்கணும். நேற்று பார்க்குறேன் ஹைவேஸில், நேஷ்னல் ஹைவேஸில் நேற்று நாங்கள் ஒரு மீட்டிங் போகும்போது பைக்கில் போயிட்டுருக்கேன். ஒரு பேரண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து தன் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாரு. முன்னாடி பேகு, அந்த பேகுக்கு முன்னாடி ஹெல்மெட் தலையில் போடாமல் டேங்க் மேலே வச்சுருக்காரு. பின்னாடி குழந்தை 2 காலை போட்டுக்கிட்டு அவர் கொஞ்சிக்கிட்டு வருது, முடியை புட்டி இழுத்துக்கிட்டு அது 2 கையை ஆட்டிக்கிட்டு இவரும் டான்ஸ் ஆடிட்டு ஹைவேஸில் என்ன லட்சணத்தில் எல்லாரோட இருக்குன்னு நமக்கே தெரியும். இதில் ஹெல்மெட் வேறு முன்னாடி. இந்த ஹெல்மெட் முன்னாடி வைக்கிற ஒரு பழக்கம், நீ தலைக்கு கூட போகாமல் இருந்தால் நீ தான் சாவ. ஆனால் ஹெல்மெட் டேங்க் மேலே வச்சுட்டு ஓட்டும்போது அந்த ஹெல்மெட் டேங்கை விட்டு கீழே வரும்போது பின்னாடி வர இன்னொருத்தர் வலிக்கு விழுந்து அவன் உயிர் போகுது. ஸோ நீ ஹெல்மெட் இல்லாமல் கூட போகிறாஜா, நம்ம டேங்க் மேலே வச்சு ஓட்டாத. முதல்ல புரிஞ்சுக்கோ. 2வது, குழந்தைங்களை வச்சுட்டு வண்டியில் அப்போ தான் நம்ம பாசத்தை காட்டி அப்படி இது பண்ணணுன்னு அக்கறை இல்லை. கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, சரிங்களா? ஏன்னா அவங்களுக்காக தான் எல்லாமே போது அப்போ அவங்க உயிரில் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். நடந்த பிறகு அலுவலகத்தில் என்ன பிரயோஜனம், கொஞ்சம் இருக்கலாம் இல்லை. அதே மாதிரி தான் இன்னொருத்தரை பார்த்தேன். அவன் எப்படி இருந்தாலும் ஒரு 5வது படிக்கிற பையனாக தான் இருப்பான். அப்போ முன்னாடி ஸ்கூட்டியில் உட்கார வச்சுட்டு பையன் ஓட்டுறான். அப்போ உட்காந்துட்டு இப்படி போ அப்படி போன்னு அவர் கைட் பண்ணுறாரு. செருப்பு கழட்டி அடிக்கணும் அந்த அப்பனங்களெல்லாம். 18 வயசுக்கு மேலே வண்டியை குழந்தைங்கிட்ட கொடுத்தானா எந்த அப்பனாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் செருப்பு கழட்டி அடிக்கணும்னு நான் எத்தையுமே சொல்கிறேன். இந்த வார்த்தைக்கு மன்னிச்சுக்கோங்க, உண்மைங்க அது. நாளைக்கு நீ இன்னைக்கு கூட இருந்து ஒரு 5வது 6வது படிக்கிற பையனுக்கு நீ வண்டி கொடுத்த அப்படின்னா நாளைக்கு நீ இல்லாத போது சாவி எடுத்துகிட்டு அவன் தான் போய் எங்கேயா மாட்டிட்டு சாவுறான். அப்புறம் உட்காந்து ஒப்பாரி வைக்கக்கூடாது. ஒரு வாட்டி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? அது இந்த மாதிரி ஆனது தான். சாவியை தொடக்கூடாது. 18 வயசு முடிகிற வரைக்கும் வண்டி சாவியை தொடக்கூடாது ரூலை போடுங்க. அவன் எப்படி தொடுவான்? அவங்கள மீறி சைக்கிள் வாங்கி கொடுங்க. ரோடு ஏரியாவில் சைக்கிள் ஓட்டுட்டாங்க. ஸோ நாமளும் என்ன பண்ணுறோம், ரொம்ப மெச்சூர்டாக அவங்க ரொம்ப அப்படியே ஆண்மைத்தனமாக அப்படியே ரொம்ப வீரமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசில் இந்த மாதிரி வண்டி கொடுக்கறது, அவங்கள ரோடில் சாகசம் பண்ண விட நாம் தான் பர்மிஷன் கொடுக்குறோம். அப்படிலாம் இல்லைங்க. குழந்தைங்க ஹெல்மெட் போடுங்க, நீங்களும் ஹெல்மெட் போடுங்க. குழந்தைய ஸ்கூலை விட்டு வந்ததுன்னா ஹெல்மெட் நீங்கள் தலைக்கு போடுங்க, டேங்க் மேலே வைக்காதீங்க. முடிஞ்சால் அந்த குழந்தைய ஒரு பெல்ட்டை போட்டு ஒரு துணி போட்டு கட்டிக்க. என்ன அசிங்கம் உங்களுக்கு ஒரு பெல்ட்டை போட்டு கட்டதில்? யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான்லாம் இன்னி வரைக்கும் என் பிள்ளைய தனியாக இருந்தால் நான் கட்டிட்டு தான் கூட்டிகிட்டு போவேங்க. இத்திக்கோ லோக்கல்லையே அந்த ரிஸ்க்கு நான் எடுக்க மாட்டேன். வண்டியை சாவிங்க கூட தொடக்கூடாது என் பிள்ளை. நான் பண்ணுறதுனால தான் உரிமையாக சொல்கிறேன். சார் பேரண்ட்டாக தயவுசெய்து சொல்கிறேன். நேற்றுலேருந்து அந்த நியூஸை கேட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. எனக்கு தயவுசெய்து பசங்களை அப்படியே சூப்பர் மேனாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு உயிரில் விளையாட வேண்டாம். தயவுசெய்து சொல்கிறேன், நீங்களும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி காவல்துறைக்கு தாழ்மையான வேண்டுகோள், ஹெல்மெட் கேஸு போடுங்க, இன்சூரன்ஸ் கேஸு போடுங்க, எல்லா கேஸும் போடுங்க. ஆனாலும் பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிக்கிறதுக்கு அந்த டிரைவர் மேலே ஒரு கேஸை போடுங்க. ஏன் இவ்வளோ ஓவரில் எடுத்துறேன்னு. அதே மாதிரி லாரி அந்த டைமுக்கு சென்னைக்குள்ளே வராத டைமுக்கு அதை பிடிச்சி 4 கேஸை போடுங்க. அப்போ தான் அவங்களும் திருந்துவாங்க. இந்த ரோடு பள்ளங்கள் இருக்குது, அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் நம்ம சென்னையோடைய அடையாளங்கள். ரோடு நல்லா இருந்தால் அது சிங்கப்பூர் ஆகிடும். அதனால் சென்னையோடைய அடையாளத்தை மாற்ற வேண்டாம். அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சேஃப்டாக இருக்காங்க, சரிங்களா? இனிமேலாவது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அந்த குழந்தையுடைய ஆத்மா சாந்தி அடையணும். அந்த குடும்பம் பழைய நிலைமைக்கு வரும். எந்த கஷ்டம்னு நமக்கு தெரியும். எவ்வளோ அந்த பிள்ளைக்காக தான் அவங்க வாழ்ந்துருப்பாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனாலும் நம்ம சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கோம். அதை மீறி கடவுள் பார்த்துப்பார். வாழ்க வளமுடன்.